சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது நமது அரசியலமைப்பின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படை உரிமையாகும். எனினும் தமக்கு எதிராக நிகழும் அநீதிக்கு வழக்கு தாக்கல் செய்வதற்கு சட்டத்தரணி ஒருவருக்கு பணம் செலுத்துவதற்கான வசதிகளற்ற நபர்களுக்கு சட்டத்தின் நீதி சமமாக கிடைக்கின்றதா? வறுமையின் காரணமாக நீதியின் துணையை பெற்றுக்கொள்ள முடியாது இலங்கையின் ஏழை மக்களுக்கு சட்ட உதவியை வழங்குவதை முதன்மை நோக்கமாக கொண்டு 1978 ஆண்டின் 27ஆம் இலக்க சட்ட உதவி சட்டத்தின் மூலம் சட்ட உதவி ஆணைக்குழு நிறுவப்பட்டுள்ளது. நீதியை பெற்றுக்கொள்ளும் இயலுமையை கொண்டிராதவர்களுக்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாதல், எந்தவொரு நபருக்கும் இலவசமாக சட்ட ஆலோசனைகளை வழங்குதல், புதிய சட்டங்களை இயற்றும் போது மற்றும் சட்ட சீர்திருத்தங்களின் போதும் அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்கும் பணியில் ஈடுபடுவதுமே இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழுவின் அடிப்படை பணியாகும். இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழுவிற்கான ஒரு தேசிய தினத்தை அமைச்சரவை பிரகடனப்படுத்தியுள்ளது. அது ஜூலை 6ஆம் தேதியாகும். எனவே அதனுடனேயே இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்படுகின்றது. அதன் ஒரு ஆரம்ப நிகழ்வாகவே இன்றைய நாளில் இந்த சட்ட உதவி முகாமை நடாத்துகின்றோம். நாங்கள் நாளை மறுதினம் இதனை நினைவு விழாவை ஒரு தேசிய விழாவாக இத்துறை சார்ந்த அனைத்து நிபுணர்கள், பொதுமக்கள் மற்றும் அரசாங்கத்தின் ஏனைய தரப்பினரின் பங்கேற்புடன் முழுமையாக நடாத்த உள்ளோம். எனவே இதன் முக்கிய நோக்கம் நீதிக்கான பிரவேசம் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் இதனை விரிவுபடுத்துவதாகும்.